நீங்க என்டிடிவிலாம் பார்க்க வேண்டாம் சார். நான் பேச வேண்டியது அவர் பேசிட்டாப்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ரெட் பிக்ஸ் தமிழ்நாட்டிலே பெரிய சேனல் அவர் சேனல் தான். கிட்டத்தட்ட 2.5 கோடி என்ன 2.5 கோடி என்ன 30 லட்சம் 30 லட்சமா 3 மில்லியன் 30 லட்சம் சப்ஸ்கிரைபர். பொலிட்டிக்கல் சேனல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய சேனல் அவர் சேனல் தான். அதுக்கப்புறம் சாட்டை அப்படிலாம் இல்ல. எனக்கு தர வேண்டாம். மரியாதைக்குரிய அண்ணன் ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் இன்னைக்கு தேசிய ஊடக பிரிவு அவருடைய ஆட்கள் தான் சேனல் நடத்துறாங்க. அவருக்காவது நீ என்டிடிவி தர வேண்டாம். உங்களுடைய வலையொலி இருக்கிறது. உங்கள் கட்சியின் சார்புடைய ரெட் பிக்ஸுக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்க முடியாத தலைவன் எந்த மாதிரியான தலைவன் என்பதை இந்த அரங்கத்தில் நான் எழுப்புறேன். கேட்டா அதுக்கு என்ன சொன்ன எத்திக்ஸே இல்லையா. சரி, அரசியலும் சரியில்லை, அரசியலும் சாக்கடை, அரசியலும் நாரிப்பு. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் சரி பண்ணதான் வந்தீங்க. எத்திக்ஸ் இல்லாத ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவன் பதில் சொல்வான். அவன் தான்டா தலைவன், அவன் தான் தலைவன். கேட்பாங்க, ஆமா எத்திக்ஸ் இல்ல, அறம் இல்லை, ஊடகங்களுக்கு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி எப்படி போட்டாலும், எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பான்டா. திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்திலே ஒளில் பண்ண ஊர் சார் இது. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல,